என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு நான்வெஜ்ஜு ரெசிபியை வந்து வெஜ்ஜில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு வச்சு இந்த ரெசிபி வந்து செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, பிரியாணி, தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்கூடயே குஸ்கா எல்லாத்துக்கூடயே வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் எடுத்து சிக்கன் கிரேவி எப்படி செய்வோம் அதே சுவையில் தான் இருக்கும். அது வந்து எப்படி வந்து மீன் மேக்கரில் செய்கிறது அப்படின்னு சோயாபீன்ஸ்னு சொல்லுவாங்க, நாங்கள் மீன் மேக்கர்னு சொல்லுவோம். இதில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அடுதுன்னா இங்கே வந்து 3 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு 4-5 உருளைக்கிழங்கு, ஒரு 100 கிராம் உருளைக்கிழங்கு இருக்கும். அதை வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணால் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் தேவைப்படும். அதை நான் போடுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 4-5 தக்காளியை வந்து சின்ன தக்காளியை 4-5 தக்காளியை நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஜூஸாக சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட்டு தேவைன்னா தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காவும், அதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு இல்லாதவங்க கசகசா சேர்த்து நம்ம வந்து அதை நைஸாக அரைச்சி லாஸ்ட்டாக வந்து ஊற்றி நம்ம கிண்டிட்டோம்னா அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் தேங்காய் ஊற்றி நான் செய்ய போகிறது கிடையாது. தேங்காய் ஊற்றாமல் நான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 200 கிராம்லேருந்து 100 கிராம் வந்து சோயாபீன்ஸை வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷமாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வடிகட்டி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கிரேவியை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் குக்கிங் ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து இந்த எண்ணெயிலே பொன்னிறமான வரைக்கும் ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா வந்து கரிக்கிறாமல் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். மசாலா இந்த அளவுக்கு வதங்கின முன்னாடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதனால் ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்குறப்ப தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். இது கலருக்காக மட்டும்தான், இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயில் வதங்குறப்ப நம்ம கிரேவி வந்து நல்லா வந்து கலராக கிடைக்கும். அதுக்காக தான். இதில் வந்து காரம் அவ்வளோவா இருக்காது. இந்த மசாலா கரிகிராமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் இந்த மசாலா. இப்போ மசாலா நல்லா வதங்குற முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேணாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரை வந்து கழுவி இதோடு ஊற்றிக்கலாம்.
ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுறதுக்காண்டி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போய் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மசாலா தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இருக்கும்ல, அது நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் மசாலான்னு கடையில் விற்கும், அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சோண்டு நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதிலையே தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா மசாலா தூள் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன் தண்ணி. நல்லா வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு பாதி வேகிற அளவுக்கு நல்லா லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா வந்து கொதிக்குது. இப்போ வந்து நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா நம்ம குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு போட்டிருக்க உருளைக்கிழங்கு நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சோயாபீன்ஸையும் இதையே சேர்த்துடலாம். நான் வந்து அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எது பத்தலையோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொதிக்கிறப்ப நம்ம டேஸ்ட்டு வந்து கரெக்டாக வரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. மூடியெல்லாம் போட தேவையில்லை. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்குது. கிரேவி வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகிருச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மில்க் மேக்கர்லேயும் நல்லா வந்து மசாலா தூளும் நல்லா இறங்கிருச்சு. இப்போ வந்து பொரியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ சுவையான வெஜ்ஜில் வந்து மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே உங்களுக்கு குழம்பு டைப்பில் வேணும்னா இந்த மீல் மேக்கர் போட்டோம்ல அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் நான் சொன்னால தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சி நல்லா வலுவலுன்னு அரைச்சி அந்த பேஸ்ட்டை அப்போ நீங்கள் சேர்த்து நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ வந்து நான் தேங்காய் ஊற்றாமல் தான் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து சாதத்தோட சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, பிரியாணி, குஸ்கா, தேங்காய் பால் சாதம் இது கூட சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு இந்த கிரேவி வந்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.